இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டோட ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு பில்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான். ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பிக்சரை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். நம்ம வந்து பேன் டூல் வச்சு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. ஏன்னா அது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்க, அதாவது மிடில் மவுஸ் பட்டன் பிடிச்சி ட்ராக் பண்ணால் மட்டும்தான் பேன் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கனாலே போதும், ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து செட் ஆயிரும். சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரெக்டாங்குலர் அந்த சர்க்கிளெல்லாம் க்ரியேட் பண்ணணும். ரெக்டாங்குலர்னால் என்ன சொன்னேன், ஆர் ப்ரெஸ் பண்ணாலே ரெக்டாங்குலர் வந்து க்ரியேட் ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக இழுக்கும்போது ரெக்டாங்குலர் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதுவே கண்ட்ரோல் பிடிச்சி நீங்கள் இழுக்கும்போது சென்ட்ரு பாயிண்ட்டை மிட் பாயிண்ட்டாக வச்சு எடுக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ரெக்டாங்குலர் நிறையா இருக்குது. ஜஸ்ட் நான் ரெக்டாங்குலரை வந்து இப்படி போட்டு கை எடுத்துட்டேன்னா வெறும் சாலிட் பிளெயின் வந்து க்ரியேட் ஆயிரும். சர்க்கிளுக்கு வந்து சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து அழகாக க்ரியேட் ஆயிரும். இல்லை ப்ரோ எனக்கு பாலிகான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பாலிகானில் இப்போ பாருங்கள் 5 சைடு இருக்கிற மாதிரி வந்திருக்கு. எனக்கு நிறையா வேணும்னா ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 6ன்ட்டு இருக்குது கீழே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஷேப் மாதிரி வச்சுங்களா. இப்போ பிடிச்சி இழுத்திங்கன்னா 3ங்கிற மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். ஸ்பேஸ் பார் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல போயிடும். இது வந்து நார்மலாக வந்து பிளைன் எல்லாமே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தாலே தெரியும். சாலிட் பிளைனு எக்ஸ் ஒய் அந்த 2 டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. 3D டைரக்ஷன் வரவே இல்லை. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இது 3Dயாக கொண்டு போகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம 3ds Maxல எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் புல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி செலெக்ஷனை பற்றி பார்த்துருவோம். செலெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பாருங்கள், இதை ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர். ஓகேங்களா, ஜஸ்ட் கர்சரை வச்சு ஒரு கிளிக் பண்ணும்போது ஒரு லைன் மட்டும் வருது. இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த லைன் வருது. ஆனால் இது வந்து டீசெலக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கண்டினியூவாக வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நீங்கள் கண்டினியூவாக வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ப்ரோ, மல்டிபிள் செலெக்ஷன்லேயே இப்போ செலெக்ஷன் மல்டிபிள் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மல்டிபிள் செலக்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அதே ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அது மேலேயே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட். ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா மல்டிபிள் செலெக்ஷன் ப்ளஸ் மல்டிபிள் டீசெலெக்ஷன் அந்த மாதிரியும் வந்து கண்டினியூவாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம், டீசெலக்ட் பண்ணிக்கலாம். சரி, அதுவே வந்து இப்போ இந்த 2 லைனை மட்டும் நான் செலக்ட் பண்ணி கையெடுக்கிறேன்னா இந்த 2 லைன், அதாவது கையை ஷிஃப்ட்டு கண்ட்ரோலு வேறு எதுவுமே நான் செலக்ட் பண்ணல. ஜஸ்ட் லெஃப்ட் மவுஸ் பட்டனை மட்டும் பிடிச்சி ட்ராக் பண்ணும்போது இது 2 மட்டும் எனக்கு ட்ராக் ஆகும். இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் பிடிச்சி இங்கே இழுக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா இது டச் ஆகிட்டு இருக்கிற என்ன ஏதோ டச் ஆகுதோ அது எல்லாமே வந்து இதாகும். இல்லை ப்ரோ நான் ஒரு கிளிக் பண்ணிட்டேன், இது வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இதுவும் அது மறுபடியும் எல்லாமே செலக்ட் ஆகுனா ஒரு கிளிக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதாவது கண்டினியூவாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. கண்டினியூவாக ஃபஸ்ட்டு கிளிக் டபுள் கிளிக், ஒரு கிளிக் டபுள் கிளிக். இப்போது டபுள் கிளிக் பண்ணும்போது இதுவும் இது பக்கத்தில் இருக்க இதுதானே ப்ரோ வருது, ஆனால் இதெல்லாம் செலக்ட் ஆகலையா அப்படின்னா ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சிங்கிள் கிளிக், டபுள் கிளிக், ட்ரிபிள் கிளிக் இந்த 3 விஷயம் நம்ம பண்ணலாம். ஒரு கிளிக், டபுள் கிளிக், ட்ரிபிள் கிளிக். இப்போ எல்லாமே கண்டினியூவாக செலக்ட் ஆகிடுச்சிங்களா. இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் டூலில் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 2D ஆகட்டும் 3D ஆகட்டும் ரெண்டுக்குமே வந்து இது சப்போர்ட் ஆகும். சரி ப்ரோ, இப்போ வந்து 3Dயாக கொண்டு வரக்கு என்னமோ சொன்னீங்களா புஷ் புல்னு, அது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. அப்படி இல்லையா இந்த டூல் பார்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து புஷ் புல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த டூல் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஜஸ்ட்டு உங்களுக்கு எதில் வேணுமோ அது பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே கர்சர் வந்து ஹைலைட் ஆகும். ஓகேங்களா, இப்போ எனக்கு இது மேலே தூக்கணும்னா லெஃப்ட் மவுஸ் பட்டனே தான் பிடிச்சி மேலே இழுத்திங்கன்னா அது வந்து 3Dயாக மேலே வந்துடும். கீழே கொண்டு போனீங்கன்னா அப்படியே மைனஸில் கீழே வரும். ஓகேங்களா, இப்போ நான் இங்கேருந்து மேலே இழுக்கிறேன். இல்லை ப்ரோ எனக்கு இதுக்கு ஆங்கிள் கரெக்டாக வரணும், இதை இழுத்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட், இப்போ நார்மலாக அந்த பாயிண்ட் கிட்ட நான் போகலை, அதனால என்னென்னா ரேண்டமாக எனக்கு மேலே கீழே வருது. இப்போ நான் மேலே புஷ் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ட்ரையாங்கிளோட கார்னர் பாயிண்ட் கொண்டு போகிறேன், அதோட ஈக்குவலாகவே வந்து எனக்கு அது க்ரியேட் ஆகிடும். இந்த ரெக்டாங்குலர் வந்து இதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா, இல்லாட்டி இதுக்கு ஈக்குவலாக வரணும்னா இதை நான் மேலே தூக்கிட்டு போகிறேன், இந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு வரும்போது அதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக நீங்கள் கொண்டு வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பார் பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து அழகாக வந்துடும். இந்த மாதிரி வந்து அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ராக் பண்ணி இழுக்கும்போது அந்த ஒரு ஆப்ஷனு. சரி ப்ரோ, இதெல்லாமே ஓகே. உள்ளே வந்து அந்த இன்சர்ட் பண்ணியெல்லாம் பண்ணுவாங்கள்ல,
அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் பண்ணி பண்ணுறதெல்லாம் ஒரு சிம்பிள் மெத்தடு தான், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இது என்னதுன்னு பாருங்கள், சிலிண்டர் மாதிரி வந்துருச்சு. நார்மலாக கிரியேட் பண்ணதா சர்க்கிள், அது 3D ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிலிண்டரு. இப்போ இந்த சிலிண்டரில் எனக்கு உள்ளே வந்து ஹோல் போடணும் அப்படின்னா மேலே ஒரு சிலிண்டர் கிரியேட் பண்ணுங்கள். அது மெஷர்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து ரஃபாக டிராயிங் பண்ணி இதோட ஃபங்க்ஷனை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் வச்சு. இதுக்கு எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே பிளைன் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். சர்க்கிள் தானே, நம்ம ஒரு ரஃப் டிராயிங்னா சர்க்கிள் தான். சி ப்ரெஸ் பண்ணுங்கள், சர்க்கிள் வந்துடும். நார்மலாக சர்க்கிள்னால் இந்த மாதிரி வரும். நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ ஆட்டோ ஸ்னாப் வந்து இருக்கும். நான் மேலே வச்சேன்னா மேலேருந்து வரும், கீழே வச்சேன்னா கீழேருந்து வரும். இதில் எனக்கு சென்டர் பாயிண்ட் எதுன்னு பாருங்கள். சென்டர் பாயிண்ட் நார்மலாக போகும்போது சென்டர் பாயிண்ட் இது தான். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு வரும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இழுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இருக்கட்டா, ஸ்பேஸ் பார் பிடிச்சிக்கிறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக அதுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கேட்கலாம், ப்ரோ இது வந்து மேலே உன்னியன்னு போட்டிருக்கணும்ல, அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் என்ன ஷேப் வந்து அது மேலே க்ரியேட் பண்ணாலும் அது வந்து ஒரு ட்ராயிங்காக எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைனு, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ஃபேஸ் மட்டும் வரும். அதே ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக பண்ணணும். 1 2 3 உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற ஃபேஸு சேர்ந்தே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு கிளிக்கு, டபுள் கிளிக்கு, ட்ரிபிள் கிளிக்கு. அப்போ தான் வந்து ட்ரிபிள் கிளிக்கில் தான் ஹோல் செலெக்ஷனே நடக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கிளிக்கு, செகண்ட் கிளிக்கு, தேர்ட் கிளிக்கில் தான் ஹோல் செலெக்ஷனே நடக்கும். அந்த இது நல்லா பார்த்துக்குங்க. சரி ப்ரோ எனக்கு இது ஹோல் வரணும்னு சொன்னீங்களா, அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, புஷ்புல் பி. இப்போ இங்கே பிடிச்சிட்டு அப்படியே கீழே கொண்டு போனால் கீழே போயிட்டே தான் இருக்கும். எந்த பாயிண்ட்டோடு நிறுத்தணும். ஆக்சுவலாக நீங்கள் கீழே கொண்டு போயிட்டே இருக்கிறேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மைனஸில் கண்டினியூ ஆகுது. புரிஞ்சுங்களா. இப்போ அண்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு இதிலிருந்து இதோட கட் ஆகணும்னா இந்த லைனை நீங்கள் மார்க் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், அந்த லைனை விட்டு மேலே போகிறனால தான் இப்போ இந்த லைனு கட்ட இந்த மார்க் பாயிண்ட்டு தானே அது இங்கே வச்சாச்சு. ஒரு கிளிக்கு, இந்த மார்க் கட்டை கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதே ஷேப்பில் ஒரு ஹோல் விழுகும். ஓகேங்களா. இந்த மார்க்கெட்டை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாக கீழே எடுத்திங்கன்னா அது கீழே போய்கிட்டே தான் ஆப்போசிட்டில் ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த அதோட ஆப்போசிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இது மட்டும் வேண்டாம், இப்போ இது வந்து இங்கேருந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு பொருள் இங்கே போட்டிங்கன்னா அந்த சைடு ஓட்ட விழுகிற மாதிரி இருக்குதுல்ல, அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு டிராயிங் விழுகணும். அது எப்படி விழுகணும்னா எனக்கு கீழேயும் வந்து ஃப்ளாட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கணும். மூடி போட்டால் மட்டும்தான் மூடணும். அந்த மாதிரி ஒரு 1 2 3 4 5 சைடு மூடி இருக்கணும், மேல் சைடு மட்டும் மூடி இருக்கக்கூடாதுன்னா இப்போ இந்த ரெக்டாங்குலரில் நான் பண்ணுற பாருங்கள். ரெக்டாங்குலருக்கு ஆர் ப்ரெஸ் பண்ணுவீங்களா, இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் கர்சரை நார்மலாக தூக்கிட்டு போனாலே போதும். இதோட சென்டர் பாயிண்ட் இங்கேங்கிறது இது வருது, இதோட பாயிண்ட்டுன்னா இதோட பாயிண்ட் இங்கே வருது. இங்கேருந்து எடுத்திங்கன்னா இங்கே இருக்கும். நான் அதாவது ஃப்ளாட்டாக தான் ட்ராயிங் போடணும். போடும்போது கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிக்கும்போது உங்களுக்கு சென்டர்லேருந்து க்ரியேட் ஆகும். நான் மதிப்பாக நான் இங்கே ஒரு இது மட்டும் போட்டுக்கிறேன், கை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு மார்க் போட்டனுங்களா, ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா புஷ்புல் அப்படி ஆப்ஷன் வந்துடும். இப்போ இந்த ஆப்ஷனில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக போக வேண்டாம், எனக்கு இதில் இருந்து கிட்டத்தட்ட இங்கே இது வந்து எவ்வளோ இன்ச் இருக்கும், ஒரு 9 இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து எனக்கு இது மட்டும்தான் வரும், பாதி தான் வரணும். இந்த மாதிரி ஹோல் வரக்கூடாதுன்னா ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டேப் வந்து எடுத்து அளவு எடுத்துக்கலாம். டேப்புக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் டேப் எடுத்திங்கனாலே எதுலேருந்து எவ்வளோ இன்ச்சு, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ரூலர் மாதிரி தான் இருக்கும் அளவெடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம இது ஒரு மார்க் மாதிரி, இது இந்த ரூலர் டேப்போட ரூலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அச்சு விழுகாது, அதாவது இந்த பிரிண்ட் வந்து விழுகவே விழுகாது. ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் பாயிண்ட் மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நான் இது மட்டும் போட்டுறேன். இப்போ இதோட ஹைட் என்ன தெரியுமா, இப்போ 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு அது பாயிண்ட்னா பாயிண்ட்டோட முடிஞ்சுன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் புஷ்புல் பண்ணும்போது இது மேலே வச்சாலும் உங்களுக்கு அது மட்டும்தான் கட் ஆகும். கீழே மட்டும்தான் இந்த லைன் இருக்கிறனால அந்த ஷேப் மட்டும் போனால் தான் கட் ஆகுன்னு கிடையாது. நீங்கள் எத்தனை ரூலர் வைக்கிறீங்களோ அந்த ரூலர் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இப்போ இவ்வளோ ஹைட் இருக்குது, எனக்கு இந்த ஹைட்டோட ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா மறுபடியும் புஷ்புல் வந்து பி ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக செலக்ட் பண்ணும்போது ஃபுல்லாக வருதா. இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி அதாவது லெஃப்ட் மவுஸ் மேலே போய்க்கலாம், லெஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி மேலே இழுக்கிறேன். மேலே வேண்டாம், ஃபுல்லாக கீழே இருந்தால் கீழே வந்து இது மட்டும்னா இது மட்டும் கட் ஆகுது. நம்மளுக்கு எது மட்டும் கட் ஆகணும், இந்த டேப் மட்டும். டேப்பு கட்டால் கரெக்டாக அந்த ரெட் கலர் பாயிண்ட் வந்துச்சுங்களா, கை எடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக
டேப்போட ஹைட்டுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மார்க் வந்து அழகாக விழுந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணி அழகாக கொண்டு வருவாங்க. சரி ப்ரோ, இதெல்லாமே வந்து ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்டில் இப்போ ஒரு 10க்கு 8 இல்லாட்டி 10க்கு 16 ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து ஒரு விண்டோ போட்டு கட் பண்ணி காட்டுங்க, இல்லை டோரும் போட்டு கட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா நான் இப்போ இது எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக கண்ட்ரோல் கொடுத்து டெலிட் பண்ணிடலாம் ரீசெட்டை விட. சரி, இப்போ வந்து இதுக்கு யூனிட் செட்டப் வந்து செட் பண்ணணும். யூனிட் செட்டப் செட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயந்தான். விண்டோஸ்னு ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனுவில் போயிட்டு மாடல் இன்ஃபோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் வந்து கடைசியாக பாருங்கள் யூனிட்னு ஒன்று இருக்கா, இதில் தான் வந்து நீங்கள் யூனிட் செட்டப் வந்து பண்ணணும். டிஃபால்ட்டாக வந்து ஃபார்மேட் வந்து ஆர்கிடெக்சரல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங்கு, டெசிமலு, அதாவது ஃபேக்சரல் இன்ச்சஸ், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெசிமல் பாயிண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூவோ அதுக்கப்புறம் 000 அந்த மாதிரி வேல்யூ வரும். இல்லை ப்ரோ, நான் வந்து இன்ஜினியரிங் வேல்யூ வைக்கிறேன்னா இன்ஜினியரிங் வேல்யூ ஃபீட்டு இன்ச்சஸ் அந்த மாதிரி, ஃபீட்டு கணக்கு, ஃபீட் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். அதுவே ஆர்கிடெக்சரில் வச்சிட்டிங்கன்னா 1 ஃபீட்டு 1 இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும். 0 ஃபீட்டு 0 இன்ச்சஸ் மாதிரி கால்குலேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இல்லை எனக்கு மீட்டரெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெசிமலில் வச்சுட்டு இந்த இடத்துல லென்த்துங்கிறது இருக்குது பாருங்கள், இது வந்து ஃபீட் வேணுமா இன்ச்சஸ் வேணுமாங்கிறது, ஏரியாங்கிறது இன்ச்சஸ் ஸ்கொயரா ஃபீட்டு ஸ்கொயரா யார்ட் ஸ்கொயரா அப்படிங்கிறது நம்ம எது வேணாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு ஃபீட்டு மில்லிமீட்டர் ஃபீட்டு வச்சுக்கலாம், ஏன்னா ஃபீட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபீட்டு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ஆங்கிள் இதெல்லாமே செட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஓகே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆர்கிடெக்சரில் வேணுனாலும் கூட ஆர்கிடெக்சர் இல்லை ப்ராப்பராக ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ, அதுவே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 எண்ணத்தை நீங்கள், ஏன்னா இதில் வந்து ஒரு இது வந்து ஏன்னா யூனிட் செட்டப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலாக நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துருப்பது ஒரு ஸ்டைலில் வச்சுருப்பீங்க, இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஸ்டைலில் வச்சுருப்பார். அதனால தான் வந்து எக்ஸாக்டாக இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மீட்டரில் ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டிடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது ரேண்டமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஏன் ஆர்கிடெக்சரல் வச்சேன்னா இந்த 1/8 நார்மலாக பார்த்தீங்கன்னா 3ds Maxல 1/8 அந்த மாதிரி வைப்போம். அதாவது இப்போ 12 அடின்னு நினச்சிக்கோங்க, எவ்வளோ இன்ச்சஸ் வரும், 12 இன்ச்சு வரும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சு எப்போவுமே சென்டிமீட்டர்னால் கரெக்டாக மில்லிமீட்டர் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். இப்போ 10 மில்லிமீட்டர்னால் 1 சென்டிமீட்டர்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாங்களா, 20 மில்லிமீட்டர்னால் 2 சென்டிமீட்டர் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஆனால் இன்ச்சஸை வந்து எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? ஒரு இன்ச்சஸ்னாலே உங்களுக்கு வந்து 1.25 அந்த 1.25 சென்டிமீட்டருங்கிற மாதிரி போகும். அந்த காலு அரை பார்த்தீங்கன்னா 1, 2 விட்டு போகும். ஸ்கேல் எடுத்து அளந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2ன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் ஆகவே ஆகாது எப்பயுமே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சேஃப் அண்ட் ஜோனு. இப்போ குத்து மதிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குத்து மதிப்புங்கிறது 1 அடி நான் வைக்க சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. 1 அடினா நீங்கள் எவ்வளோ 12 இன்ச்சுங்கிற, ஆனால் எனக்கு குத்து மதிப்பாக தான் இதில் காட்டுது அப்படின்னா 1 அடினா 11 இன்ச்சுங்கிறது கன்ஃபார்மாக வந்துடும். ஓகேங்களா, அந்த 12ஆவதா ஒரு இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ச்சில் அதை வந்து இப்போ நான் 1/8னா 1 இன்ச்சை 8 பாகமாக பிரித்து 8ல் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு அப்படின்னு போகும். அப்படின்னா இது வந்து 6/8 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 11 இன்ச்சு 6/8 இருந்துச்சுன்னா 11.25 இன்ச்சு அப்படின்னு. 11.25 இன்ச்சும் 12 இன்ச்சும் 1 அடி கணக்கு தான். ஓகேங்களா, என்ன ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும், அது வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கணக்கு தான் இதுங்க. அதுவே அந்த 5/8ங்கிறது கரெக்டாக அரை, அதுவே வந்து 4/8ங்கிறது அரை தான். அதுவே 3/8ங்கிறது இன்ச்சுக்கு அரை இன்ச்சுக்கும் கீழே கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே, அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் சென்டரில் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு கணக்கெலாம் வருங்க. அதுக்காக தான் இது ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் 3ds Maxலலாம் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து அதை விட கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இதில் ஃபீட்டா இன்ச்சஸா அப்படிங்கிறது நம்மளோட. இல்லை மீட்டர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மீட்டர் மாறிடுச்சுங்களா. இல்லை அப்புறம் நான் ஃபீட்டுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபீட்னா ஃபீட் இன்ச்சு வச்சுக்கோங்க, வேலையே முடிஞ்சு போச்சு. இப்போ ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு இங்கிருந்து இப்போ நான் ட்ராயிங் பண்ணும்போது கை எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் டெலிட் கொடுத்துறேன். இங்கிருந்து ட்ராயிங் பண்ணும்போது லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 11 கிளிக் பண்ணும்போது ரைட் சைடு பாட்டம் பாருங்கள், டெசிமல் வந்து 11 வந்துருச்சா. 11 வந்தோன்னா என்டர் அடிக்கிறேன். இப்போ டேப் எடுத்துகிட்டு இங்கிருந்து இங்கே அளவு எடுக்கும்போது அந்த ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சனால நம்மளுக்கு சரியாக தெரியல. இதை வந்து நான் ஆர்கிடெக்சரில் வச்சுறேன். இப்போ பாருங்கள் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, 503 ஃபீட்டு. 503ங்கிறதெல்லாம் வந்து ஒரு டிடிபி சைட்டில் முக்கால்வாசி சைட்டு பாதி அந்த இதில் வந்துடும். இப்போ இதுலேருந்து இது மட்டும்னா இந்த 11 ஃபீட்டு இந்த சைடு வந்துருச்சு. 11ங்கிறது லென்த்து வந்துருச்சு.
ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டில் வச்சு கிரியேட் பண்ணும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டு ஸ்கெட்சப்பில் யூஸ் பண்ணுவாங்க. 3ds மேக்ஸில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் தான். நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1/8 வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் மேக்ஸிமம் சேஃப் அண்ட் ஜோனில் இருக்குன்னா ஆர்கிடெக்சரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இதில் செட் ஆகும். சரி, இப்போதைக்கு வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். Ctrl A கொடுத்து டெலீட் பண்ணிடலாம். இப்போது ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ கேட்டது என்னென்னா 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இங்கிருந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலராக வரும். இதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக கொண்டு போகும்போது இப்போ கிராஸாக பாருங்கள் ஒரு லைன் வருது. அந்த லைன் உங்களுக்கு கிராஸ் இப்போ அந்த லைன் தெரியலன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் வராது. கரெக்டாக இந்த சைடு வரும்போது அந்த ஸ்கொயர் வரும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் கை எடுத்துடாதீங்க. கை எடுத்துட்டிங்கன்னா என்னங்கன்னா அங்கே க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து க்ரியேட் பண்ணும்போது 10 சிங்கிள் கோட்டு அதாவது ஃபீட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கமா போட்டுட்டு 10 சிங்கிள் கோட்டு போட்டு என்டர் அடிச்சிருங்க. இப்போ என்ன ஆகுனா 10க்கு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துருச்சுங்களா? ஏன்னா வந்து ஃபீட்டுங்கும் போது நீங்கள் சிங்கிள் கோட்டு போடணும், இன்ச்சஸ்னால் டபுள் கோட்டு போடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து 10க்கு 16 தான் வேணும். இப்போ நான் இங்கேருந்து க்ரியேட் பண்ணும்போது இது வந்து அது சென்டர் பாயிண்ட்டுக்கு போகுது. நான் இங்கிருந்து க்ரியேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ சைஸுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு 16 போட்டுக்கலாம். அப்படின்னா 16 சிங்கிள் கோட் போட்டேன். கீழே பாருங்கள் டைமென்ஷன் ரைட் சைடு பாட்டம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் 16 சிங்கிள் கோட் போட்டேனுங்களா? இதுக்கு அடுத்தது கமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கமா போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 10 சிங்கிள் கோட் போட்டேன். இப்போ இனிமேல் பண்ணாதீங்க, என்ட்ரு மட்டும் கீபோர்டில் அடிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அந்த ஒரு லென்த் வந்து கிடச்சிரும். இப்போ புஷ் புல் ஸ்பேஸ் பார் பிடிச்சிங்கன்னா நார்மலாக செலெக்ஷன் டூல் வந்துடும். பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புஷ் டூல் வந்துடும். இப்போ புஷ் டூல் வந்து கரெக்டாக எனக்கு ஹைட்டு வந்து ஒரு 11 அடி தான் ஹைட் இருக்கும். இங்கிருந்து மேலே இழுக்கும்போது 11 சிங்கிள் கோட்டு போட்டு என்டர் அடிச்சிருங்க. அப்படின்னா என்ன ஆகுனா 11 அடிக்கு அதுவே வந்து ஹைட் ஏறிடும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஸ்பேஸ் பார் அமுத்துனீங்கன்னா இது வந்துடும். சரி ப்ரோ, இதெல்லாமே ஓகே. பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து கரெக்டாக ஹைட் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைட்டுக்காக ஒரு மெஷர்மெண்ட்டு தான் நான் போட போகிறேன். அப்படின்னா வந்து இல்லாட்டி ஒரு 4 இன்ச்சுக்கு ஹைட் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா? டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே வரணும். ஓகேங்களா? ஆனால் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ பாருங்கள் 1 அடி 2 இன்ச் இருக்குது. பட் எனக்கு 4 இன்ச்சு தான் வேணுங்கிறதுனால இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 டபுள் அதாவது ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு டபுள் கோட்டு அந்த சைடு பார்த்துங்க 4 இன்ச்சுன்னு போட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா தரையிலேருந்து 4 இன்ச்சுக்கு வந்து ஹைட் ஏறிடும். இதுதான் வந்து இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா? சரி ப்ரோ, இது போட்டாச்சு. எனக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து பெரிய வால் அப்படிங்கும்போது ஒரு 9 இன்ச்சுக்கு வந்து எனக்கு வால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிருந்து நான் இங்கே இழுக்கிறேன். இங்கே இழுக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9 இன்ச்சு 9 அதாவது 9 போட்டு டபுள் கோட் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா 9 இன்ச் வந்துடும். இதே தான் இங்கே வரணும்னா பாருங்களா 9 இன்ச்சு இங்கேருந்து அந்த பாயிண்ட் இழுத்தாலே உங்களுக்கு 9 இன்ச்சு இங்கே இருக்கும்போது 9 இன்ச்சு 9 இன்ச்சுக்கு வந்து அழகாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோங்களா? இப்போ வந்து ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். நான் இங்கேருந்து இழுக்கும்போது இதோட சென்டர் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் வந்து அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிடும். இப்போ என்னோடய சென்டர் பாயிண்ட் இது. இங்கேருந்து எனக்கு வந்து ட்ராயிங் போடணும். இங்கே நார்மலாக ட்ராயிங் எடுக்கும்போது இப்படி வரும். இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சி இழுக்கும்போது எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ அந்த 4 கார்னர் பாயிண்ட் 9 இன்ச்சு வரும்போது கரெக்டாக ஆயிடுச்சுங்களா? கை எடுத்துக்கோங்க. சரி ப்ரோ, இப்போ ஸ்பேஸ் பார் பிடிச்சிடறேன். எனக்கு இப்போ இந்த டாட்டர் லைன் வேண்டாம், கொஞ்சம் எனக்கு ஹைட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னா டீசெலக்ட் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இல்லை ப்ரோ எனக்கு இப்போ இருக்கட்டும், ஏன்னா டீசெலக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிரும்னா இங்கே 4 இன்ச்சு வச்சுருக்கேன், அது வந்து கட் ஆயிரும். எனக்கு இது வந்து ஃபுல்லாக ஹோல் வந்துடக்கூடாது, மேலேருந்து கீழே தான் கட் ஆகணுங்கும் போது நீங்கள் கீழ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்க, மேல் பாயிண்ட்டோடு நிறுத்திக்கோங்க. இப்போ பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து செலக்ட் பண்ணி மேலே வரும். மேலே வேண்டாம், கீழே இழுத்து இந்த பாயிண்ட் வேண்டாம். கீழ் பாயிண்ட்னா கீழே போயிடும். எனக்கு இந்த பாயிண்ட் வச்சுட்டு கை எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸ்பேஸ் பார் 4 இன்ச்சு ஹைட்டுக்கு அந்த இது வந்துருச்சுங்களா? சரி ப்ரோ, 4 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து போட்டிங்க. இப்போ எனக்கு விண்டோ இங்கேருந்து டோர் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். டோர் போடணும்னா அதே மாதிரி ரெக்டாங்குலர் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சிம்பிளாக போட்டு காட்டுறேன். இங்கேருந்து அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு தான். இங்கே ஒன்று போட்டாச்சு,
இதிலிருந்து ஸ்ட்ரெயிட் பாயிண்ட், அதாவது ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே இப்படி ரஃபாக வேணும்னா ரஃபாக இழுத்துக்கலாம் இங்கேருந்து. ஓகேங்களா, எஸ்கேப் கொடுத்துடலாம். எனக்கு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கிருந்து விண்டோ எந்த பாயிண்ட்டு, ஸ்கொயராக ரெக்டாங்குலரா, எனக்கு இது மட்டும் போதும்னா கை எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டெல்லாம் உள்ளே எல்லாம் வரவே இல்லை, வெளியே மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும்னா இந்த பாயிண்ட்டு பிடிச்சிக்கலாம். இதோட பாயிண்ட்டு இந்த பாயிண்ட், அதாவது இங்கிருந்து இழுக்கும்போது இந்த பாயிண்ட்டு இங்கிருந்து டவுன் ஏரோ பிடிக்கும்போது அது ஒரு பேரலர் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து க்ரியேட் ஆகும். இது மட்டும் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் ஒர்க் கொடுத்துக்கோங்க. சரி ப்ரோ, இப்போ வந்து எனக்கு இது கட் ஆகிருச்சு. எனக்கு இது மட்டும் கட் பண்ணோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரணும். புஷ்புல் எடுத்துக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு வெளியே போனீங்கன்னா அப்படியே போகும். இந்த பாயிண்ட் கிட்ட வச்சிங்கன்னா அங்கே அவ்வளோதான் கிளியர் ஆகிடுச்சு. சரி, இதே மாதிரி இது கிளிக் பண்ணணும்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு தாட்டி நான் இதை ஹோல் போட்டாங்க போது இது எவ்வளோ இன்ச்சுக்கு நான் போட்டிருக்கேன்னா 9 இன்ச்சு போட்டிருக்கேன்னா இது 9 இன்ச்சு கட் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை. ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது ஆக்சுவலாக இங்கே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே கட்டிங் இங்கே விழுந்துடும். இப்போ இது மறுபடியும் அது பிடிச்சி இழுக்கணும்னு கிடையாது. அந்த டூலே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக என்ன டூல் யூஸ் பண்ணிங்களோ அந்த டூல் வந்து அழகாக உங்களுக்கு கட் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டூல் வந்து எக்ஸ்ட்ரூடு பண்ணுறது, புஷ்புல் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு மெஷர்மெண்ட் வைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். 2 வீடியோ ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி விடலாம். பட் இருந்தாலும் என்னென்னா இந்த இதவே வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் எடுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் இதோட கட் பண்ணுறேன். இல்லாட்டி வந்து 2 வீடியோ கட் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக கொடுக்குறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நான் லென்த்தாக ஒரு வீடியோ கொடுக்குறேன்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா லென்த்தாக கொடுக்காம, ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சொன்ன பார்த்திங்களா ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ வந்து நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேஷனோடு படிச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 10 வீடியோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க யூனிட் செட்டப்புக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப் முக்கியம். இன்னும் ஸ்டெப் வைக்கிறது எப்படி, கரெக்டாக ஈவனாக நம்ம ஒரே ஒரு அரேயில் கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.